கொழும்பு கொம்பனி தெருவிலுள்ள இரவு விடுதியில் ஏற்பட்ட மோதலில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்சவுடன் வந்த சந்தேக நபர்கள் மூவர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கொழும்பிலுள்ள விடுதிக்கு சென்ற யோசித ராஜபக்ச அவரது மனைவி உள்ளிட்ட குழுவினர் குழப்பம் விளைவித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. விடுதியில் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தவர்களால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தலை யோசித தரப்பு ஏற்க மறுத்தமையினால் முறுக்கல் நிலை ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் யோசித ராஜபக்சவுடன் வந்த ஒரு குழுவிற்கு இடையே ஏற்பட்ட கருத்து மோதல் காரணமாக அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தாக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தின் சந்தேக நபர்கள் தெகிவளை, அத்தியடிய மற்றும் திம்பிரி கஸ்தாய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து சந்தேக நபர்கள் இருவரும் அந்த பகுதியை விட்டு தப்பி சென்று விட்டதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.